கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலங்களிலே ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆத்தும நேசரின் அறை என்கிற தலைப்பின் கீழாக 6ஆம் தியானத்தை நாம் கேட்க இருக்கிறோம். இதை தொகுத்து வழங்குபவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. ப்ரொடியூஸ்டு பை கமேலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. இந்த நாளின் தியானத்திற்காக ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆத்துமநேசராகிய இயேசு கிறிஸ்துவின் அங்க மகத்துவத்தை தியானிக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். துவாலையினால் கட்டப்பட்ட அறை என்கிற இந்த மேன்மையான கருப்பொருளின் ஊடாக உமது தாழ்மையையும் ஊழிய சிந்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும். நீர் மேலானவராக இருந்தும் ஒரு அடிமையின் கோலம் எடுத்து சீஷர்களின் பாதங்களை கழுவ துவாலையை அறையில் கட்டிக்கொண்ட அந்த உன்னத அன்பை நாங்கள் இன்று ஆழமாக உணர உதவி செய்யும். எங்கள் பெருமைகளை களைந்து உம்மை போல தாழ்மையை தரித்து கொள்ளவும் இந்த தியானத்தின் மூலம் உம்முடன் நெருங்கி சேரவும் கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு பேசி இந்த நேரத்தை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். India make the seva
தியானம் 6. ஆத்துமநேசரின் அறை. இந்த நாளின் தியானத்திற்கான வேத பகுதிகள் யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை, அதைத் தொடர்ந்து 12ஆம் வசனம் வரை. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்தார். இந்த நாளின் போதனை இரட்சகரின் அறையை பற்றி ஒரே ஒரு நேரான குறிப்பு மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் வருகிறது. ஆத்துமநேசர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி பஸ்கா போஜனத்தை புசிக்கையில் தமது சீஷருடைய கால்களை கழுவி தாம் அறையில் கட்டி கொண்டிருந்த சீலையினால் ஒவ்வொரு சீஷருடைய கால்களையும் துடைத்தார். யோவான் அப்போஸ்தலன் இந்த செய்கைகளை பற்றி நுட்பமாய் சொல்லும் சில வார்த்தைகள் அதன் விசேஷம் நன்றாய் உணர்த்துகின்றன. இரட்சகர் தாம் பந்தியில் அணிந்து கொண்டிருந்த வஸ்திரத்தை கழற்றினார், அதை தூரத்தில் சுருட்டி வைத்தார், ஒரு சீலையை போய் எடுத்தார், அதை அறையிலே கட்டி கொண்டார், ஒரு பாத்திரத்தை தேடி எடுத்தார், தண்ணீர் குடத்தண்டை போனார், தண்ணீர் வார்த்தார், அப்புறம் ஒரு சீடன் கால்களை கழுவ இழுத்தார், அவன் கால்களை கழுவினார், கழுவின பின்பு துடைத்தார், பின்பு இரண்டாம் சீஷன் கால்களை கழுவினார், கழுவின பின் துடைத்தார், இப்படி 12 கழுவினார், 12 துடைத்தார். எல்லாரையும் கழுவின பின்பு பாத்திரத்தையும் சீலையும் அப்பாலே வைத்து விட்டார். பின்பு தமது வஸ்திரங்களை போட்டார், திரும்ப பழையபடி உட்கார்ந்தார் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் குறிப்புகள் ஒவ்வொன்றும் மனதில் தைக்க பாயும் ஞான பானம் போல் இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிரகாரமாக இரட்சகர் அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு தாழ்ந்ததும் போதாதென்று அடிமை நீச ஊழியம் மட்டும் தம்மை தாழ்த்தினார். எபிரேயர் 4:15 பிரகாரமாக பாவம் தவிர மற்றெல்லாவற்றிலும் அவர் நம்மை போலானார். யாத்ராகம் 29:5 பிரகாரமாக பூர்வ ஆசாரியர் விசித்திரமான கட்சியை கட்டிக்கொண்டு பணிவிடை செய்தார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசன பிரகாரமாக சாமுவேலும் தாவீதும் சணல் நூல் சால்வையை கட்டி கொண்டிருந்தார்கள். தேவதூதர் கச்சைகளை கட்டிக்கொண்டு தங்கள் ஊழியங்களுக்கு புறப்பட்டார்கள். சங்கீதம் 18:39, சங்கீதம் 30:11 பிரகாரமாக தாவீதை வல்லமையினாலும் மகிழ்ச்சியை இடைக்கட்டினவரும், சங்கீதம் 45:3, ஏசாயா 11:5 வசனத்தின் பிரகாரமாக பராக்கிரமத்தையும் நீதியையும் சத்தியத்தையும் கச்சையாகவும் மகிமையும் மகத்துவத்தையும் பட்டயமாகவும் அறையிலே கட்டி கொண்டு ஜெயமா எழுந்தலுமான சர்வலோக ராசா திடீரென போஜனத்தை விட்டு எழுந்து தம் வஸ்திரத்தை கழற்றி வைத்துவிட்டு இழிவான ஒரு துவாலையை அறையிலே கட்டிக்கொண்டு ஊழியம் செய்ய புறப்பட்டு ஒவ்வொரு சீஷனுடைய கால்களையும் கழுவி துடைக்கிறார். மத்தேயு 20:20 பிரகாரமாக நான் ஊழியம் கொள்ளும்படி அல்ல ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று தாம் சொன்ன வாசகத்தை இங்கே மெய்ப்பித்திருக்கிறார். இந்த நாளின் தியானம். ஆத்துமாவே, இந்த உன்னத தாழ்மையை உணர்ந்து கொள். இரட்சகர் ஒன்றும் பேசாமல் திடீரென்று பந்தியிலிருந்து எழும்புகிறார். ஏன் எழும்புகிறார்? தமது சொந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தவா? தமது தேவ மகிமையின் பிரகாசத்தை திறக்கவா? சீஷர் தமது பாதத்தில் விழுந்து வணங்கவா எழும்புகிறார்? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. சீஷரின் கால்களை கழுவி தமது அறையில் இருக்கும் துணியால் துடைக்க எழும்புகிறார். அவர் தமது வஸ்திரங்களை கழற்றி வைக்கிறார். அது அழுக்காகி போகுமொன்றோ? இயேசுவே, அது அழுக்கானால்தான் என்ன? அது அழுக்குட்படாமல் ரோமை சேவகருக்கு கிடைக்கவா கழற்றி வைத்தீர்? நீர் செய்ய போகும் தாழ்ந்த ஊழியத்துக்கு உமது அங்கின் அகன்ற தொங்கல்கள் தடையா இராதபடியாகவா கழற்றினீர்? நீர் கழுவும் தண்ணீரினால் அது நனையாமல் உமது இரத்த வேர்வினால் நனையும்படியாகவா கழற்றினீர்?
நீர் உமது தெய்வீகமாகிய அங்கியை கலற்றி வைத்து விட்டு வந்தீர். இப்பொழுது உமது குறுமுறைக்குரிய அங்கியையும் கலற்றி போட்டு வேலைக்காரன் வேஷமானீரே. ஆத்துமாவே, இரட்சகர் ஒவ்வொருடைய சீஷனுடைய கால்களை கழுவுவதையும் நன்றாய் துடைப்பதையும் நீ நுட்பமாய் கவனித்துக்கொள். இயேசு குனிகிறார். ஒரு சீஷன் பாதத்தை பிடித்திழுத்து பாத்திரத்துக்குள் வைக்கிறார், கழுவுகிறார். அவன் விரல் இடைகளையும் கழுவுகிறார், அப்புறம் துடைக்கிறார். அது முடிந்த பின்பு அடுத்த காலை பிடித்து இழுக்கிறார், அதையும் கழுவி துடைக்கிறார். அப்படி அவர் வரிசையாய் கழுவி துடைத்து கொண்டு தம்மை காட்டி கொடுக்க போகின்ற யூதாசின் கால்களையும் கழுவி துடைக்கின்றார். இதென்ன தாழ்மை, இதென்ன அன்பு! இது மனுஷ தாழ்மைக்கு தாழ்ந்து காணுகிறது, மனுஷ அன்புக்கு மாறுபட்டு தோன்றுகிறது. யூதாசும் அவனை போலத்தோடு மனம் திரும்பினால் அவர்கள் பாவங்களையும் மன்னித்து கழுவிட சித்தமாயிருக்கிறேன் என்று அச்செய்கை உணர்த்துகிறது போல் இருக்கிறது. இப்படியாக ஆத்துமனேசர் 12 பேருடைய 24 கால்களையும் ஒவ்வொன்றாய் கழுவி ஒவ்வொன்றாய் துடைத்து முடிக்க எவ்வளவோ நேரம் சென்றிருக்கும். அவ்வளவு நேரமும் அவருடைய இடுப்பு நிமிரவில்லை. இவை எல்லாவற்றையும் ஆத்துமாவே தியானித்து பரவசப்படு. விசுவாச பரவசம். மரித்து போன பக்தரின் ஆவிகளே, அரசரின் ஆத்துமாக்களே, மந்திரி பிரதானிகளின் ஜீவன்களே, நீங்கள் உங்கள் ஊழியக்காரின் பாதங்களை பிடித்து கழுவி துடைத்ததுண்டா? சொல்லுங்கள். இல்லை, இல்லை, இல்லை. காபிரியேலே, மிகாவிலே, கேருபின்களே, சேராபின்களே, தேவதூதர்கள், சர்வ சேனைகளே, நீங்கள் அடிக்கடி ஆண்டவரின் கட்டளைப்படி ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி எங்கள் பூலோகத்துக்கு வந்ததுண்டோ? உங்கள் பூலோக ஊழியங்களில் யாருடைய பாதங்களையாவது கழுவி துடைத்ததுண்டோ? சொல்லுங்கள். இல்லை, இல்லை, இல்லை. தேவகுமாரன் இவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார், உங்கள் நிமித்தம் இவ்வளவாய் தம்மை தாழ்த்தி கொள்வார் என்று நாங்கள் அறியாமல் போனோம். இப்பொழுதோ அவருடைய தாழ்மையை அறிந்து கொண்டு வெட்கமடைகிறோம் என்று அவர்கள் அனைவரும் ஏகமாய் அறிக்கையிடுகிற சத்தம் என் ஆத்துமாவின் காதில் தோணிக்கிறது. இதை கேட்கிறவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது உங்கள் ஊழியக்காரனுடைய கால்களை கழுவி உங்களுடைய அன்பையும் தாழ்மையும் காட்டினதுண்டா? சொல்லுங்கள். இல்லை, இல்லை, இல்லை. தாழ்ந்தார் அவர், உயர்ந்தோம் நாம். இது என்ன மாறுதல், இது என்ன சிநேகம்தான், இது அன்பின் ஆழங்கள். ஆகையால் என் உன்னத பெருமையை ஆத்தும நேசின் உன்னத தாழ்மையின் கீழ் வைப்பேனாக. அவருடைய தாழ்மை என்னுடைய பெருமையை மிதிக்கட்டும், தாழ்த்தட்டும், நசுக்கட்டும். இன்றைய விசுவாச வணக்கம். உன்னத தாழ்மையே நமஸ்காரம், அனாதி அன்பே நமஸ்காரம். ஆமேன். விசுவாசத்தை கழுவுதல், நீதியை கட்டாகவும் சத்தியத்தை கச்சையாகவும் அணிந்து கொள்ளும் பரிசுத்த அறையே, உன்னை தழுவி முத்தமிடுகிறேன். உமது அறையிலே தொங்கும் மகிமையும் மகத்துவமாகிய பட்டயங்கள் பாவியாகி என்னை சஞ்சாரம் செய்யாதபடி கிருபை செய்தருளும். தாவீதை வல்லமையாலும் மகிழ்ச்சியாலும் இடைக்கட்டினவரே, பாவத்தை மேற்கொள் வல்லமையும் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சியையும் உமது பரிசுத்த அறையிலிருந்து அடியேன் பெற்றுக்கொள்வேனாக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறது உமக்கு சுபாவம் லட்சணமாய் இருக்கிறது. பாவ பாரத்தால் இழைத்து பாவ சங்கிலிகளால் கட்டுண்டு கிடக்கும் அடியாளை கண்ணோக்கி பார்த்து என் பாரத்தை இறக்கி கட்டுகளை அவிழ்த்து இளைப்பாறுதலையும் விடுதலையும் அருளி செய்ய வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.